சார், ஒரு எமர்ஜென்சி 1 hour பர்மிஷன் வேணும். போயிட்டு வந்துடுறேன். ஏசிடி பேமெண்ட் இன்னும் பண்ணாமல் இருக்கு. 4 hours பண்ணணும். தெரியும் சார், அதான் 4 hours இருக்குல்ல. 4 hours இருக்குன்னா 4th hour தான் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் முன்னாடியே பண்ணணும். மெயில் ரைஸ் பண்ண தந்தா பண்ணிக்கோங்க. இட்ஸ் எமர்ஜென்சி, ஐ ஹாவ் டு கோ. ஏமணி, மெயிலெலாம் ரைஸ் பண்ண மாட்டிங்களா? ஏன் கேட்குற? இல்லை, நாளைக்கு எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது, அதான் ஒரு 3 hours போய்ட்டலான்னு பார்க்குறேன். உன் ஐடி நம்பர் கரெக்டானு பார்த்துக்கோ. இட்ஸ் ஓகே, நான் என் ஒர்க் கண்டினியூ பண்ணுறேன். எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் சார். 4 hours பண்ணுற ஒர்க்கை 1 hourலேயே பண்ணுவேன். பட் சாப்பிட்டு வந்து பண்ணலாம். ஒர்க் பத்தல. யாரு? இவனா? சிந்துக்கு அவங்க வீட்டில் பார்த்துருக்க மாப்பிள்ள சார். நீங்கள் ஏன் ஷாக்காக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஏன் அவ்வளோ கேஷுவலாக இருக்கேன் தானே. சிந்து வீட்டில் தான் சார் பார்த்துருக்காங்க. சிந்துக்கு இல்லைலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? இந்த போச்சு அந்த மூதேவி ஒரு நாள் என்கிட்டே வந்து சிந்து ஆஃபீஸில் எப்படின்னு விசாரிச்சுட்டு போச்சு. அப்பப்போ வரும், பேசுவோம், புலம்போம். கொடுமையை பார்த்தீங்களா சார்? சிந்துவை லவ் பண்ணுறது எப்படின்னு என்கிட்டே ஐடியா கேட்குறான். ஆனால் அவனுக்கு தெரியாது நானே வேடிக்கை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. இப்படி தான் திடீர்னு வருவான், சிந்துகிட்ட கெஞ்சுவான். ஆனால் எனக்கு என்னவோ சிந்து மனசில் வேறு யாரோ இருப்பாங்கன்னு ஹெவியாக தோணிகிட்டே இருக்கு. யாரு? யாரோ நான் பாவம் சார். சிந்து ஒரு பக்கம் இந்த மூதேவி, இன்னொரு பக்கம் நம்ம ஏவிபி. ஏவிபி கண்ணு. ஏவிபிக்கு சிந்து மேலே ஒரு கண்ணு. சரியான காம காட்டுருமா சார். அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவான் அவன். நீங்கள் பார்ப்பீங்க, டெல்லி போயிருக்கான், வருவான். அவன் மூஞ்செல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கும். எனக்கு வர கோவத்துக்கு நான் அன்றைக்கி அப்படியே அடித்து நொறுக்கியிருப்பேன். அடிக்க வேண்டியதானே? நான் சொன்னேன் சார், நானே சிந்து வேடிக்கை பார்க்க தான் இந்த ஆஃபீஸ்க்கே வரேன்னு. அதை ஏன் கெட்டு வச்சுக்கணும்னு பார்க்குறேன். கம்ப்ளைண்ட் மெயில் எதுவும் போடலாம்ல? யார் போடுவா? அதெல்லாம் பிளாக் மார்க் ஆகிடும். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை சார், விட்டுருங்க. என்றைக்கு அதை என்கிட்ட மாட்டுவான். நீங்கள் சில் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, இவ்வளோ தெரியுது உனக்கு? சிந்து பற்றி ஆல் டீட்டெயில்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கேன் சார். எல்லாமே தெரியுமா? ஏஜென்ட் சரவணன். டேய், நீ இடம் கொடுத்தா தாண்டா இன்னும் ஒருத்தன் ஏறி போவான். போற போக்க பார்த்தா நீயே தாலி எடுத்து கொடுத்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல. டேய், இன்னைக்கு உனக்கு ரிலேட்டடா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்ததுடா. அது ஆக்சுவலா உனக்கு தான்டா சேரும். இத பாரு. என்னன்னா, எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் மறக்கவோ வெறுக்கவோ முடியாததுதான் உண்மையான காதல். ஃபார்வர்ட் பண்ண ஸ்டேட்டஸை வச்சுக்கிறேன். அடிக்கடி வாட்ஸ்அப் பண்ணுமா, அப்பதான் மிஸ் ஆப்பா ஏதாவது. வண்டி எந்த சார்? வண்டி என்னமோ ஒன்றுதாம்மா, ஆனா பார்க்கிங் லாட்டி எந்தி. நீ பாட்டுக்கு இங்க விட்டுட்டு போய் மேய்ஞ்சிட்டு வருவேன், அதுக்கு 1000 rupees ஃபைனு. அது கொடுக்கலன்னா இறங்க மாட்டேன். சார் சார் அர்ஜென்ட் சார், ஆளு கூட வெளியே போகணும் சார், வெயிட் பண்ணுறப்பா சார், ப்ளீஸ் சார். அதை ஏன்டா முன்னாடியே சொல்ல? இந்த வாட்டி ஒன்று எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறேன். அங்கே ஆள் வெயிட் பண்ணின்னு இருப்பான், என்னால் தாங்க முடியாது. போ. எப்படிங்கிறானுங்க பத்தியா? பஞ்சா பருகிறானு பேர். அப்படி இருக்குன்னுடா. லைஃப்ல எது தொலைச்சாலும் திரும்பி கிடைக்காது. உன் லைஃபே திரும்பி கிடைச்சிருக்கு, அதை நீ விட்டுறாத.
பார்த்தா தெரியும். 3 நாளைக்கு ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம்ல கரெக்டா போட்டோ போடுறீங்க. ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி பேக் மாத்துறீங்க. இதெல்லாம் கரெக்டா பண்ண தெரியுது. இங்க வேலை மட்டும் கரெக்டா பண்ண தெரியாதா? கலர் கலரா டிபி மாத்திட்டா இங்க வேலை நடக்குமா என்ன? இங்க ஒர்க்ல கவனம் வேணும். How can you be so careless? என்ன பண்ண? பேமெண்ட் தப்பா கிரெடிட் பண்ணிட்டா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? 6 hours. பண்ணிடலாம். I'll take responsibility. Sort it out. மச்சான் இதுக்கெல்லாம் ஏன் மச்சான் இவ்வளோ அழுகுற? அவங்க எப்பவுமே அப்படி தானே, இதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டாங்க மச்சான். மூடு, அவங்க இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ கூட பண்ணல. இப்போ அப்படி திட்டினதுக்கு அழுவல. டேய் மச்சான் அட்டிங் ஒரு டீ வாங்கினாடா. ஆமாம்பா. புது ஆளா? அதை தபாவில் போட்டுற வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஜஸ்ட் ஹேவ் டு லாகின் அண்ட் தென் ஒரு ஸ்விஃப்ட் மெயிலை கிரியேட் பண்ணுங்க. எனக்கு அந்த பேங்க்கில் ஒரு ஆள் தெரியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கன்னா அவர் ப்ராசஸ் பண்ணிட்டு பேமெண்ட் ரிவர்ஸ் பண்ணிடுவார். மேக்ஸிமம் ஒரு 3 hours வேலை முடிஞ்சிடும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யூஸ்வலாக இந்த சர்வீஸ்க்கு நான் 15K சார்ஜ் பண்ணுவேன். மணி டீம் வேறு ஒரு 13K அனுப்புவேன். கேஷாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். $6K ஜிபே பண்ணலாமா? பண்ணுங்க. கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏய் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஹாப்பியா? ஓகே தேங்க்யூ. எல்லா ஜீரோவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. Make sure you don't repeat it again. சார் சார் தேங்க்ஸ். ஒர்க். நீ எதாவது சொல்ல வந்தியா? தேங்க்ஸ் சிந்துக்காக. அழகிய பெண்ணே, தூண்டிலில் சிக்கிய மீனும் காதலில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான். மீன் துடிப்பது தன் விடுதலைக்காக, நான் துடிப்பது உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. எப்படி சார், நல்லா இருக்கா? செம்மையா இருக்குடா. அவங்ககிட்ட சொல்லலாமா? இதே மாதிரி சொல்லு கான்ஃபிடென்ட்டா. சொல்றா. ஜோஷுவா சூசைட் பண்ணி போறேன், காமெடி பண்ணிருக்கான்டா ரெஸ்ட் ரூம்ல. அப்படியா? சீக்கிரம் கிளம்பி வாடா. சூப்பர், உடனே வரேன். சார் வாங்க சார், ரெஸ்ட் ரூம் போலாம். ஏய் எனக்கு வரலடா, நீ போடா. சார் ஜோஷுவா சூசைட் அட்டம் பண்றானா? ஜாலியா இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். போடா சைக்கோ. சூசைட் பண்றவனா சைக்கோ, நான் என்ன சைக்கோ? சூசைட் பண்ணி ஃபோன் போடு, ஃபோன் போடு. மாப்ள திரும்பி வேண்டி போ சொல்லு. நான் ஃபோன் போட்டு எங்க அப்பா சூசைட் பண்ணிட்டாருடா. நீ என்ன லவ் பண்ணனா கூட பரவாயில்லை. நீ யார லவ் பண்ண கூடாது, எவனையும் கல்யாணம் பண்ண கூடாது. கடைசி வரைக்கும் நீ ஜோஷுவா அட்ரை கீழ போறோம். என்னாச்சு? ஜோஷுவா தீபிகா அவளுக்கே தெரியாம லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் சார். மாப்பிள்ளக்காரங்க வீட்டுல எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சு இவன் டாய்லெட்டுக்குள்ள கத்தியோட வந்து நின்னுட்டு குத்திக்க போறான், கழுத்தறதுக்கு போறான், பிளாக்மெயில் பண்றான் சார். சொல்றது கேளுடா லூசு. இந்த மாதிரி சூசைட் பண்ற மேட்டர்லாம் உண்மையிலேயே அத்துப்பானுங்களான்னு ரொம்ப நாளா டவுட் இருந்துச்சு. செஞ்சு கொன்றாதடா. யாராடுன்னு நினைக்கிறேன். கால்ல விழுந்து கெஞ்சறேன். கண்ணு முன்னாடி ஒரு சாவு போறா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க அண்ணன் தம்பியோட பரகலையடா ஒவ்வொருத்தரும். சார் சார் பக்கத்துல ஒரு ஐஸ் அடுத்து போ சார். என்னடா இது? சார் வெளியே போங்க சார். அடுத்து போ சார்.
டேய் நீ அறுத்துக்கோடா, நான் சுச்சு போக வந்தேன். மச்சான் ரெஸ்யூமே அனுப்பிச்சு விட்றா, வேலை வேணும்னு கேட்டிருந்தியே. ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு, லைன்லேயே இரு, அப்பாயின்மெண்ட் இப்போயே கிடச்சாலும் கிடச்சிரும். தெரியும்ல, கழுத்தெல்லாம் அறுத்துக்கிட்டா உடனே சாக மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். எப்படியும் வெளியே இருக்கிறவனுங்க வேற எவட்டையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவானுங்க. நீ கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன்னா பரவாயில்ல. நடுக்கத்தில் நரம்ப மாற்றி நறுக்கினேன்னு வச்சுக்கோ, கை கால் மட்டும் விளங்காமல் போக சான்ஸ் இருக்கு. அப்புறம் நீ சுச்சு போகணுன்னா இந்த மாதிரி நின்றுட்டுலாம் போக முடியாது. நீ டாய்லெட் வரதே இதான் கடைசி நினச்சாலே பா. சரி சாவறதுன்னு முடிவு பண்ணிட்ட, சாவறதுக்கு முன்னாடி சாவற அளவுக்கு இந்த மேட்ரு ஒர்த்தான்னு யோசிச்சுட்டு சார். சார் இப்போ மட்டும் ஒத்துக்கலன்னா கலாய் செக் கொண்டுருவானுங்க சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? இப்போ நடிச்சல்ல, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடி. ஹலோ, வேலைலாம் இல்லை, வேற வேணா செத்தா சொல்கிறேன். போடா. யோ டாடி சொல்கிறா. சாதனா உன்னை டின்னர் கூப்பிடுறா. என்ஜாய். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? யார் முடிப்பா? பண்ணு. சரி கண்ணத்தோட நான் அப்போயே டவுட் ஆனேன் டூட், என்னடா அந்த ஆள் இருக்கும்போது மட்டும் என்ன பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எல்லாமே தெரியுமா சிந்து பற்றி அப்படின்னு கேட்டான் டூட். அந்த ஆள் அப்போயே ஹிண்ட் கொடுத்துருக்கான், அது தெரியாமல் விரலாம் விட்டு ஆட்டினுடுவோம் மூஞ்சி முன்னாடி. லவ் ஃபெயிலியர் பற்றி பேசும்போது நீலாம் சிரிக்கலாமா? நான் எப்படி நேரம் உனக்கு தவசம் கொண்டாடி இருக்கணும். நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நீயும் மொக்க தானே வாங்கின. நீ மூடு. எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா அவரு? நான் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ அழகா திரும்ப நான் ஹேண்டில் பண்ணாரு. பாவம், he has gone through so much. ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், ஒழுங்கா எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம். They both deserve to be together. இது புதுசாக இருக்கு. என்னது? இல்லை, வழக்கமாக பொண்ணுங்கள்லாம் பிரித்து தான் விடுவாங்க, நீ புதுசாக சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறியே. ஏய், ஐம் சீரியஸ். நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், யாராச்சும் ஐடியா கொடுங்களேன். ஐடியாவா? என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? நீ தானே தலை பியரில் ஸ்ட்ரா போட்டு க்ரியேட்டிவாக குடிச்சிட்டு இருக்க, அப்போ நீ தானே தலை ஐடியா கொடுக்கணும். அட பாவீங்களா, யார் இன்னொருத்தங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு எங்கிட்டே ஐடியா கேட்குறீங்களா? இன்னொருத்தங்க கூட இல்லை, அவங்க புருஷன் கூட. உன் காதல் உண்மையானதுன்னா ஐடியா கொடுறா. புண்படுத்திட்டே இருக்கீங்களடா. என் காதலை சந்தேகப்பட்ட, அதனால சொல்கிறேன். வர சாட்டர்டே டீம் அவுட். எதை எப்படா சொன்னாங்க? இனிமே தான்டா சொல்லணும். ஒரு ரெசார்ட் புக் பண்ணணும், மணியும் சேர்ந்து எப்படியாவது வர வைக்கணும். நம்ம மட்டும் போனால் டவுட் வரும், அதனால அந்த ஈஸி டீமையும் சேர்த்து கூப்பிட்டு. டே வினய், நீ என்ன பண்ண, இன்னொரு குரூப் ஆரம்பி, சாட்டர்டே டீம் அவுட்டிங் எல்லா பசங்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணு. டேய் சரவணா, ஒருத்தன் ரிப்ளை பண்ணலடா, குரூப்ல ஈ ஓடுது. ஓசி சோர்னு சொல்கிறா, சோத்துக்கு செத்தவனுங்க கண்டிப்பாக வருவானுங்க. டேய், ஒரு ஊரே கிளம்பி வருது, எப்படிரா? இதெல்லாம் ஒரு மேட்ராடா. சரி மெயின் ஐடியா சொல்கிறேன் கேளு. இவங்க 2 பேரும் எப்படியா ரெசார்ட்டு கூப்பிட்டு வந்து ஒரு ரூமில் தள்ளி கதவு சாத்தணும்னு வெயி. வெளில வரும்போது ஐ லவ் யூ ஸோ மச் மணி அவ்வளோதே. இதெல்லாம் ஒரு ஐடியாடா. ஏப்பா, ஐடியா யோசிக்க பக்கம் இல்லாமல் தான் நீ வந்து என்கிட்ட ஐடியா கேட்குற. நீ ரொம்ப ஓவரா பேசுகிற. என்ன பண்ணுற? சிந்து காலில் விழுந்து அவங்க. சரி ஏதாச்சும் செய்யுங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர்.
டேய் அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன்டா, நீ கிளம்பு. இல்ல நானே பண்றேன். நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், நல்லா படிச்சீங்கனாலே டேடிக்கு போதும். பெரிய ஆளா என்னடா பண்ண போற? வேலை பார்க்க போறேன். வேலை தான் பார்க்க போறீங்க? என்ன வேலை பார்க்க போறீங்க? எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிக்க வைக்க போறேன். அந்த வேலை. யாரா? பேசுடா. எவ்வளோ நேரமாக கெஞ்சிட்டு இருக்கேன் உன்னை. நான் செஞ்ச தப்புன்னு எனக்கு தெரியும், அதனால கிட்ட பேசாம இருந்துடாதுடா. நான் அம்மாடா, பேசுடா. புருஷன் பண்ணதை கூட மன்னிச்சிருவேன் கிழவி, ஆனா நீ பண்ண பாத்தியா ஒண்ணு? காலை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. போட்ட ஜட்டிய உள்பக்கமா திருப்பி அதை துவைக்க கூட மாட்டான், அப்படியே போடுவான் உன் தம்பி. அவன் புள்ளை இப்ப எப்படி வளர்த்திருக்கான் பாரு. வாசல்ல நின்று நாய் மாதிரி கத்துறேன், என்ன ஏதுன்னு எட்டியாவது பாத்தியா? சரி அதை விடு, இந்த 4 வருஷத்துல ஒரு ஃபோன் கால் ஆச்சு பண்ணியிருப்பியா? இப்போ மட்டும் என்ன திடீர் பாசம்? உன் புள்ள கல்யாணத்துக்கு வேலை செய்ய ஆள் பத்தலையா? டேய் அப்படிலாம் பேசாதடா. உங்க அப்பா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அந்த ஆள் ஒரு தலைமையில சத்தியம் வாங்கிட்டாரு, அப்புறம் அது மீறினா ஏதோ ஆயிடுமோ பயத்துல நான். இருந்தாலும் உன்னையும் பேரணும் நினைக்காத நாள் இல்லை தெரியுமா? வா, எவ்வளோ ட்ராமா, கொஞ்சம் சொல்லி கூட நானும் பொழைச்சுப்பேன். சரி, ஏய் அவரா வந்தாரா நீங்க ஏதாவது தாஜா பண்ணி கூட்டு வந்தீங்களா? அதான் தெரிய மாட்டேங்குதுடா. அண்ணனோட கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கலாம்னு சொன்னாரு, இதான் சான்ஸ்னு நானும் ஓடி வந்துட்டேன். மீ பர்ஃபார்மன்ஸ் சொன்னது போதும், கூப்பிடுறார் போ. உண்மையிலேயே உனக்கு சமைக்க தெரியுமாடா? தனியா இரு, வாழ்க்கையே தெரியும். ஐ பூஸ்ட்டு ஏச்சி குழந்தைகிட்ட எருமை. சும்மா டேஸ்ட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஏண்டா உனக்கெல்லாம் எப்படா பொண்ணு கொடுக்குறானுங்க? அதுவா, கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெற்றுக்கிறேன்னா கொடுத்துட்டானுங்க. ஆமாம், இவன் எதுக்கு சுடுதண்ணியை நக்கி பார்த்துட்டு இருக்கான்? போர் வாட்டர் புகை ஜாஸ்தியாக இருக்கு. இவ்வளோ புகையா இருக்கு. டேய் பணத்தை எரிக்கிற மாதிரி. ஹாய் ஹாய். வர 20th என்னோட கல்யாணம், சோ கண்டிப்பா எல்லாரும் வரணும். Congratulations. நானும் கங்க்ராட்ஸ். Happy married life. Thank you. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் டி. இன்விடேஷன் ஓடி கொடுக்குறேன். கல்யாணம் விளங்காதிரி. ஏய் ஒரு இன்விடேஷன் வேலை நடத்த மாட்டா உனக்கு? கவர் வச்சு எப்படி கல்யாணத்துக்கு போகிறது? டேய் அவங்க எங்கடா? சரி சரி சரி. டேய் என்னடாச்சு? எது ஏமாத்திட்டா ப்ரோ. ஒரு நிமிஷம் இருடா, கொஞ்சம் தள்ளி நின்று அழுப்பா. சரி ப்ரோ. லெஃப்ட் 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 அடி பின்னாடி பின்னாடி கோல் ஃப்ரம் ரெடி. பாஸ் 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 பாஸ். கோல் 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 கோல். யாரு? காம காட்டருமை சொன்னல, இவன் தான். I know why are you upset? எவ்வளவு நாள் என்னை மீட் பண்ணாம என் கூட பேசாம இருந்த சோகம் கண்ணு தெரியுது. எஸ், சாக்லேட்ஸ் கூலாரு நம்ம கேபின்ல மீட் பண்ணலாம். இந்த கவரை தூக்கி போடுறாங்க. على متي يا بيبو على متي يا بي والله
அலமித்தி அபி போ அலமித்தி அபி வந்தாலே டேய் நீ வீட்ல பால போடுறா டேய்